வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். காஞ்சிபுரத்தில் ரூபாய் 300 கோடியில் ரொபாட்டிக் பாகங்கள் உற்பத்தி ஆலையை முதல்வர் மு க ஸ்டாலின் நேற்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். முழுவதும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை அதிகப்படுத்தும் நோக்கத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இந்நிலையில் சென்னை இயற்கையை பாதுகாக்க உறுதியேற்றிடுவோம் என முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தேசிய மொழி வேற்றுமையில் ஒற்றுமை என பதிலளித்த பார்லிமெண்ட் திமுக குழு தலைவர் கனிமொழிக்கு முதல்வர் ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். அன்பு மொழியே ஒற்றுமை மொழி என்று கனிமொழி பதிலுக்கு ஸ்டாலின் பாராட்டியுள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற RCB வெற்றி பேரணியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி திருப்பூரை சேர்ந்த பெண் ஒருவர் பலியாகியுள்ளார். கன்னியாகுமரியில் சுற்றுலா படகு சேவை கட்டணம் இன்று முதல் உயர்த்தப்படுவதாக பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. சாதாரண கட்டணம் ரூபாய் 75 ரூபாய் 100 ரூபாயாகவும், மாணவர் கட்டணம் ரூபாய் 30 ரூபாய் 40 உயர்த்தப்பட்டுள்ளது. பெங்களூரு கூட்ட நெரிசலில் 11 பேர் பலியான சம்பவம் குறித்து கமலஹாசன் இரங்கல் தெரிவித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸை அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் சந்திக்க உள்ளார். உட்கட்சி பூசலுக்கு மத்தியில் ராமதாஸ் மற்றும் அன்புமணிக்கு இடையே மூத்த நிர்வாகிகள் சமரச பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சொந்த ஊர்களுக்கு செல்ல பயணிகள் நேற்று கிளாம்பாக்கத்தில் காத்திருந்தனர். ஆனால் வெகு நேரமாக காத்திருந்தும் எந்த பஸ்ஸும் வராததால் பயணிகள் பொறுமையை இழந்தனர். இதனையடுத்து நள்ளிரவாகியும் எந்த பஸ்ஸும் வராததால் ஒரு கட்டத்திற்கு மேல் ஆத்திரமடைந்த பயணிகள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். 500க்கும் மேற்பட்டோர் மறியலில் ஈடுபட்டதால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் நள்ளிரவில் 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் கிளாம்பாக்கத்திலிருந்து வெளியூர்களுக்கு செல்ல போதிய பஸ்கள் இல்லை என பயணிகள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. இந்தியன் ரயில்வே சார்பில் தமிழகத்துக்காக ஒதுக்கப்பட்ட நிதி திருப்ப அனுப்பப்படவில்லை என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது.